ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் மேல இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது கிருஷ்ணரை பத்தி சொன்னாலும் இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணனோட சொரூபமா இருக்கிற குருவாயூரப்பனை பத்தி தான் சொல்றா இந்த ஸ்லோகத்துல. அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே, அதாவது பரமாத்மாவின் சொரூபமாக இருந்து இந்த காலத்துல அருள் புரியும் கிருஷ்ணரே அப்படின்னு ஆரம்பிக்கிறான் இந்த ஸ்லோகத்தை. அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித்த முத்தா பிதபத்ம யோனிகி, அதாவது அனைத்தையும் படைத்து அனைத்துக்கும் தந்தையாக இருக்கும் பிரம்மாவையே படைத்தவரே அப்படின்னு சொல்றான். அதாவது அனைத்தையும் படைத்த தந்தையா இருப்பவர் பிரம்மா. அந்த அனைத்தையும் படைத்த பிரம்மாவையே படைத்தவர் நம்மளோட விஷ்ணு தான். அதனால அனைத்தையும் படைத்த பிரம்மாவை படைத்தவராக இருப்பவரே. துவமித்த முத்தா பித பத்ம யோனிகி அனந்த பூமா அமரோக ராசிம், அதாவது ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வியாதிகளை அனைத்து விதமான வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய வள்ளல் உள்ள கிருஷ்ணரே அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்துல. நிரந்தி வாத்தாலய வாச விஷ்ணு, அதாவது வாத்தாலயம் அப்படின்னு அழைக்கப்படுற குருவாயூரில் இருக்கும் குருவாயூரப்பனே, உனக்கு நமஸ்காரம். என்னோட குறைகள், என்னோட கஷ்டங்கள், என்னோட ரோகங்கள், அதாவது என்னோட வியாதிகள் எல்லாத்தையுமே நீக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுறோம் கிருஷ்ணரை பார்த்து. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். நம்ம தியாகராஜரோட சகோதரர் அவரை வீட்டை விட்டு வெளியில அனுப்பினதுக்கு அப்புறம் கதவை தாப்பால் போட்டு மூடுறாராம். இந்த மாதிரி கதவை சாத்தினதுக்கு அப்புறம் நம்ம தியாகராஜரை பார்த்து சொல்றாராம், நீ இப்பவே போயிட்டு ராஜ தர்பாருக்கு போகணும். தர்பாருக்கு போயிட்டு அங்க இருக்கிற ராஜா கிட்ட நிச்சயமாக உங்களை பத்தி நான் பாடுவேன். அதுக்கு முன்னாடியே ஒரு அட்வான்ஸா என்கிட்ட காசை வாங்கிட்டு தரணும், அப்பதான் உனக்கு வீட்டுக்குள்ள அனுமதி தருவேன் அப்படின்னு சொல்றார் அந்த சகோதரர். இதை கேட்ட உடனே நம்ம தியாகராஜர் சொல்றார், இல்ல முடியாது, எனக்கு ராமரை பத்தி மட்டும்தான் நான் பாடுவேன், அதுல மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வேற யாரை பத்தியும் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்றார் தியாகராஜர். இதை கேட்ட உடனேயே கொஞ்சம் கோவப்படுறாராம் நம்மளோட இந்த சகோதரர். இந்த கோவப்பட்ட உடனே அவர் சொல்றாராம், ராமர் ராமர் ராமர், எப்பயுமே ராமரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியே, எங்க இருக்கார் உன்னோட ராமர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ராமரோட ஒரு விக்கிரகம் இருந்துறான். ராமர் இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே நீ பாடுற, ராமர் இந்த வீட்டுல இனிமே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியாகராஜரோட வீடை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த வீடு ஒரு நதிக்கு பக்கத்துல இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா அந்த விக்கிரகத்தை எடுத்து அந்த நதியிலேயே தூக்கி போடுறார். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தியாகராஜருக்கு தெரிஞ்சிருத்து. அவர் இது சொல்றார், நீ விக்கிரகத்தை வேணா தூக்கி போடலாம், ஆனா என் மனசுல இருந்து ராமர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றார் தியாகராஜர். இது தியாகராஜரோட கதை. இதுல இதை கேட்டோடனே நமக்கு தெரியும், அந்த நம்பிக்கைக்காக வைக்கப்பட்ட அந்த பரீட்சையில பாசாரார், தேர்வு பெறார் நம்மளோட தியாகராஜர். அடுத்தது யாரை பத்தி அப்படின்னா துக்காராம் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி தான் சொல்றா நெக்ஸ்ட். இந்த துக்காராம் அப்படிங்கிறவும் ராமர் மேல தீவிர பக்தியோட இருந்தாராம். அவருக்கும் நம்மளோட ராமானுஜருக்கு நடந்தா மாதிரியே தான் நடக்கிறது. அதே மாதிரி ராஜ தர்பாருக்கு கூப்பிடுறாராம் துக்காராம. ஆனால் துக்காராம் கொடுத்த பதிலோ நம்ம தியாகராஜர் கொடுத்த பதிலோட டிஃப்ரெண்ட் ஆனது. அப்படி நம்ம துக்காராம் என்ன பதில கொடுத்தார், நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.